அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் நடத்த சொல்லியிருக்காங்க. அதற்கான போட்டிகள், பள்ளி அளவிலான போட்டிகள் 27/2/2024 முதல் 29/2/2024 வரைக்கும் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. இந்த பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரத்துக்கான 11 போட்டிகள் கொடுத்துருக்காங்க. வரைந்து மற்றும் வண்ணம் தீட்டுதல், கதை சொல்லுதல், மாறுவேட போட்டி, கைவினைப் பொருள்கள் செய்தல், பாரம்பரிய நடனம், கருவி இசை இசைத்தல், பாட்டு போட்டி, கண்காட்சி, பேச்சு போட்டி, நாட்டிய நாடகம், பலகுரல், இந்த மாதிரி 11 போட்டிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 11 போட்டிகளில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களோட படைப்புகளை கூகுள் டிரைவில் லிங்க்கை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. வரைந்து வண்ணம் தீட்டுதல் மற்றும் கண்காட்சிக்கு புகைப்படமாகவும், மற்ற போட்டிகளுக்கு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அந்த கூகுள் டிரைவில் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எவ்வாறு கூகுள் டிரைவ் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கரும்பலகையில் இந்த மாதிரி பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் 2023-24 கீழே கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக்னு எழுதிட்டு பள்ளியின் பெயர், மாவட்டம், யூடைஸ் கோட், ஒன்றியம் இதை எழுதி கிளியராக எழுதி அதற்கு முன்னால் மாணவர்கள் அந்த செயல்பாடுகள் செய்கிற மாதிரி அந்த புகைப்படத்தோ வீடியோவோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் டிரைவ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்டை மாற்றுறதுக்கு, அதாவது உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் ஸ்கூல் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் கூடிய அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜிமெயில் ஐடியெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஸ்கூலோட ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே ப்ளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர், அப்லோட், ஸ்கேன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு அன்டைட்டில்டு ஃபோல்டர்னு இருக்கும். அந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஸ்கூல் நேமை என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் வந்துடும். அந்த ஃபோல்டரை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். ஃபோட்டோ அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே கூடிய ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் இரண்டாவது இருக்கக்கூடிய அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே என்ன ஆகும் அப்படின்னா அப்லோடுக்கு போயிடும். இந்த இமேஜ் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ்னு அதில் அப்லோட் ஆகும். இதே போல் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நியூன்னு கொடுத்து அப்லோட் கொடுத்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இதே போல் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதே போல் ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸ் அப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதில் ஷேர் அப்படின்னு இருக்கும். அதை ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அது கீழே மேனேஜ் அக்சஸ் கீழே நாட் ஷேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெஸ்ட்ரிக்டட்னு வந்திருக்கும். அதில் சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எனிஒன் வித் த லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன் அப்டேட்டட்னு வந்திருக்கும். எனிஒன் வித் த லிங்க் கீழே வியூவர்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் காப்பி டு கிளிப்போர்டுன்னு வந்துடும். கிளிப்போர்டுன்னு அல்லது நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல இந்த இதுவே கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ண லிங்க் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இதே போல் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரத்தில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் வட்டார வள மையத்துக்கு ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.